ஹலோ யூஎஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 12th காமர்ஸில் இருக்க யூனிட் 4 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்க லெசன் 10 ரெக்யர்மெண்ட் மெத்தட்ஸோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் இன்டர்னல் சோர்ஸஸோடு நிறுத்தியிருப்போம். இந்த வீடியோவில் எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து கண்டினியூஷன் பண்ண போகிறோம். எக்ஸ்டர்னல் சோர்ஸில் 2ஆக டிவைட் ஆகும், டைரக்ட் சோர்ஸ் அண்ட் இன்டைரக்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி. டைரக்டில் என்ன ஃபஸ்ட்டுனா அட்வர்டைஸ்மெண்ட்னா என்னென்னு எல்லாருக்கும் தெரியும். The employment advertise in detail journal, magazines, etc. about the vacancies in organization. ஒரு ஆர்கனைசேஷனில் வேக்கன்சி இருக்குன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஜேர்னல்ஸ் மேகசின் மூலமாக அட்வர்டைஸ் பண்ணுறது தான் நான் சொல்கிறாங்கன்னா அட்வர்டைஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து என்னென்னலாம் இருக்கும்னா அபவுட் த நேச்சர் ஆஃப் ஒர்க், அந்த ஒர்க்கோட நேச்சர் என்ன, நேச்சர் ஆஃப் வேக்கன்சி, அது எந்த மாதிரியான ஒர்க்கு, அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அந்த ஒர்க்குக்கு என்ன சேலரி அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க, அண்ட் மோட் ஆஃப் அப்ளையிங், எந்த விதத்தில் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், அண்ட் டைம் லிமிட், எந்த டைமுக்குள்ளே அப்ளை பண்ணணும், அதெல்லாம் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அன்சாலிகேட்டட் அப்ளிகன்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா தேர் ஆர் த அப்ளிகன்ஸ் ஆஃப் ஜாப் சீக்கர்ஸ் who voluntarily apply for the vacancies not yet notified the organization. அன்சாலிகேட்டட் அப்படின்னா வித்தவுட் அட்வர்டைஸிங் அப்படின்னு அர்த்தம். அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே வந்து ஆர்கனைசேஷன் சைட்லேருந்து கொடுக்க மாட்டாங்க, இவங்களே வந்து அப்ளை பண்ணுவாங்க. எம்ப்ளாயீஸே வந்து இப்போ நான் ஒரு பிகாம் முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டா ஒரு கம்பெனியில் போய் என்னோடய ரெஸ்யூம் எடுத்து போய் கொடுத்தா அதுதான் அன்சாலிகேட்டட் அப்ளிகண்ட். நான் வந்து ஒரு அன்சாலிகேட்டட் அப்ளிகண்ட் அப்படின்னு அர்த்தம். ஜாப் சீக்கர்ஸ், ஜாப் தேடுறவங்க ஒரு கம்பெனியில் எடுத்துகிட்டு போய் அவங்க ரெஸ்யூமை கொடுத்தா அதை அப்ளை பண்ணால் என்னன்னா அதை அன்சாலிகேட்டட் அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து வாக்கின்ஸும் அன்சாலிகேட்டட் அப்ளிகன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் அன்சாலிகேட்டட் அப்ளிகன்ஸில் நம்ம நேரடியாக போகாமல் போஸ்ட் மூலயமா நம்ம ஜாப் வேக்கன்சியாக அப்ளை பண்ணுவோம். ஆனால் வாக்கின்ஸில் அப்படி இல்லை, நம்ம நேரடியாக போய் அந்த ஆர்கனைசேஷனை பார்த்து ஒரு மேனேஜரை பார்த்து எம்ப்ளாயை அரேஞ்ச் பண்ணுறது தான் என்னென்னா வாக்கின் இன்டர்வியூ. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வாக்கின் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டுன்னா கேம்பஸ் ரெக்யர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் போய் ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டை இந்த ஒர்க்குக்கு இவங்க கேப்பபிளாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து அங்கே போய் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி எடுக்கிறது தான் கேம்பஸ் இன்டர்வியூ. எங்கெங்கெல்லாம் போவாங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அந்த அப்புறம் காலேஜஸ், அந்த ஸ்கூல்ஸ், அந்த மாதிரிலாம் போய் கேம்பஸ் ரெக்யர்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெக்யர்மெண்ட் அட் ஃபேக்ட்ரி கேட்ஸ்லலாம் இப்போ வாண்டட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்க ரெக்யர்மெண்ட் அட் ஃபேக்ட்ரி கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஹையர் லெவல் ஆஃப் மேனேஜர்ஸ் அந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து இப்படி பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி லோயர் லெவல் ஆஃப் இதுக்கு தான் பண்ணுவாங்க. எதுக்குன்னா இந்த டெய்லி பேஸஸ் வேஜஸ் கொடுக்குறவங்க அவங்களுக்கு தான் வந்து இப்படி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ் தான் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிவைல் ஃபர்ம்ஸ். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரிவைல் ஃபர்ம்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம கம்பெனிக்கு போட்டியாக இன்னொரு கம்பெனி இருக்குன்னா அங்கே வந்து வேலை செய்கிற ஆளை இங்கே வர வைப்பாங்க. இங்கே வர வச்சு அவங்களுக்கு ஹை சேலரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி இங்கே வேலை செய்ய வைப்பாங்க. அதை தான் சொல்கிறாங்கன்னா ரிவைல் ஃபர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஹையர் லெவலில் இருக்கவங்கள தான் வந்து இப்படி அந்த கம்பெனிலேருந்து இந்த கம்பெனிக்கு கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த மாதிரி மேனேஜ்லாம் பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷன்ஸ், இந்த மாதிரி ஆட்கள்லாம் அங்கேருந்து நம்ம கம்பெனிக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. போட்டியிடுற கம்பெனிலேருந்து 2 பேர் போட்டிடுறாங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து இந்த கம்பெனிக்கு கூட்டிகிட்டு வர்றது தான் என்னென்னா ரிவைல் ஃபர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெக்யர்மெண்ட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்கனைசேஷன் விச் கேரி அவுட் ரெக்யர்மெண்ட் ஆன்லைன் மெத்தட்ஸ், ஆன்லைன் மூலயமா ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறது தான் என்னென்னா ரெக்யர்மெண்ட். It should be a requirement. Advertisement in the technology and communication is most possible to reach out prospective applicants globally online. இதன் மூலியமாக என்னென்னா குளோபலியாக உலகத்து எந்த மூலையிலையும் வந்து இந்த ரெக்யர்மெண்ட் வந்து போய் சேருது. அதனால நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹாஸ் பீன் இன்வேவிட்டபிள் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்யர்மெண்ட். இது வந்து ஒரு முக்கியமான சோர்ஸ் ஆஃப் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்டைரக்ட் எக்ஸ்டர்னல் சோர்ஸஸில் ஃபஸ்ட்டு என்னென்னா எம்ப்ளாயி ரெஃபரல். எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ், உள்ளே இருக்க எம்ப்ளாயீஸ் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அவங்கள தான் வந்து உள்ளே கூட்டிகிட்டு வரது தான், ஒரு கம்பெனிக்குள்ளே கூட்டிகிட்டு வரது தான் என்னென்னா எம்ப்ளாயி ரெஃபரல். நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்காருன்னா அவர் வந்து இந்த கவர்மெண்ட் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ணால் அவருக்கு ஏற்ற வேலை வந்து
கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. These are the exchange established by government which facilitate recruitment throughout the country. இது வந்து யார் ஆரம்பிக்கிறாங்க? கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ரெக்யூர்மெண்ட் வேலை ஆட்களை தேடுறதுக்கு த்ரூஅவுட் த கண்ட்ரி ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மேக்ஸ் அவைலபிள் த இன்ஃபர்மேஷன் ரெக்வயர்ட் through the database for the employer as well as job seekers by bridging the gap between them. இது ஜாப் சீக்கர்ஸ்க்கும் ஜாப் கொடுக்குறவங்களுக்கும் ஜாப் தேடுறவங்களுக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பிரிட்ஜை வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச். நெக்ஸ்ட் என்னன்னா ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ். இந்த கவர்மெண்ட்டில் வந்து கவர்மெண்ட்ஸை வந்து கொடுப்பாங்க, ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க ரெக்யர்மெண்ட்டு. ஆனால் இந்த ப்ரைவேட் எம்ப்ளாயி ஏஜென்சியில் ப்ரைவேட் ஆட்கள் வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுவாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் சிமிலர் டு பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் தட் ஓனர்ஷிப்பை தவிர மற்ற எல்லாமே இங்கே சேமாக தான் இருக்கும். இட்ஸ் ஹேண்ட்ஸ் ஆஃப் ப்ரைவேட் பார்ட்டிஸ். இட் கனெக்ட்ஸ் த ஜாப் ப்ரொவைடர் அண்ட் ஜாப் சீக்கர் பை ப்ரொவைடிங் த ரிலீவெண்ட் அண்ட் ரெக்வயர்ட் இன்ஃபர்மேஷன். அந்த ஜாப் பற்றி நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கன்சல்டன்ட்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா திஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபர்ம்ஸ் ஃபெசிலிட்டேட் ரெக்யூர்மெண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் கிளைண்ட் கம்பெனிஸ் அட் காஸ்ட். இப்போ ஒரு கம்பெனிக்கிட்ட நிறைய ஆட்கள் வேணும் வேக்கன்சிக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏஜென்சிக்கிட்ட போய் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க வேலைக்கு, நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட காசு கொடுத்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒர்க் பார்ப்பாங்க. புரோக்கர்ஸ் மாதிரி இருப்பாங்க, அவங்க வந்து இந்த ஒர்க் பார்ப்பாங்க. இந்த மாதிரி வந்து எந்தெந்த இந்த கம்பெனியில் வேக்கன்சி இருக்குது, யார் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதை தான் சொல்கிறாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் கன்சல்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் அவுட்சோர்சிங், RPO அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னென்னா ப்ரொஃபஷனல் அசோசியேஷன். ப்ரொஃபஷனல் அப்படின்னு யாருன்னா டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்கனைசேஷன் சீக்கிங் அப்ளிகன்ஸ் ஆஃப் ஐ கேல்பரி அண்ட் ரெப்யூட்டட். ஐ கேல்பரி அப்படின்னா என்னென்னா ஹைலி ஸ்கில்டு பர்சன் அண்ட் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ், இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ், ஆல் இந்தியா மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் எக்ஸெட்ரா. ஐடென்டிஃபை த ரைட் பர்சன். இவங்களெலாம் ப்ரொஃபஷ்னல் ஆட்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு எங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஒரு டாக்டர் தேவைப்படுறாங்க, இந்த இதுவுக்கு இன்ஜினியர் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ரெக்வயர் பண்ணுறது தான் என்னென்னா இந்த ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டெபுட்டேஷன். Deputation is a person who is already an employee of organization can be deputed for the specific job for a specific period as a short term solution. இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் வேலைக்கு வந்து ஒரு ஆட்கள் தேவை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கவங்களாம் இருக்கட்டும் இல்லை வேறு கம்பெனியில் இருக்கவங்களாம் இருக்கட்டும், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு குறுகிய காலத்துக்கு வந்து ஒரு ஆட்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு எம்ப்ளாயி வந்து வருவார். அதை தான் சொல்கிறாங்கன்னா டெபுட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வேர்ட் ஆஃப் மவுட்னா என்னென்னா இப்போ வந்து த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு ஜாப் சீக்கர்ஸ் இஸ் கலெக்டட் டு a people of reputed who pass the message about the vacancy of the people. இப்போ வந்து 2 பேர் பேசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிப்பாங்க. இப்போ வந்து இந்த விஷயம் வந்து அப்படியே பாஸ் ஆகிட்டே போகும். அப்படி பாஸ் ஆகிட்டே போகும்போது ஜாப் சீக்கர்ஸ் யாரெல்லாம் ஜாப் தேடுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும்போது அவங்க வந்து இந்த கம்பெனியில் போய் அப்ளை பண்ணுவாங்க. அதுதான் சொல்கிறாங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லேபர் கான்ட்ராக்ட்ஸ். இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா ஆர்கனைசேஷன் ரெக்ரூட் அன்ஸ்கில்ட் அண்ட் மேனுவல் லேபர்ஸ் த்ரூ திஸ் கான்ட்ராக்ட். ஆர்கனைசேஷன் வந்து யாரை தேடுவாங்க? அன்ஸ்கில்ட் அண்ட் மேனுவல் லேபர்ஸை தேடுவாங்க. இது வந்து லேபர் தான், எம்ப்ளாயி இல்லை லேபர் தேடுறது தான் என்னன்னா லேபர் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ஜாப் போர்ட்டல்ஸ். Using internet job portals, organization can screen out the prospective candidates and fill up their vacancies. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா வந்து ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குது, இன்டர்நெட்லேயே நிறையா இந்த இதுலாம் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து இந்த வேக்கன்சி வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜாப் சீக்கர்ஸ் ஜாப் தேடுறவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த ரிஜிஸ்டர் பண்ணவங்களும் இந்த வேக்கன்சியும் ஒன்றா இருந்ததுன்னா அதன் மூலயமா வந்து அவங்க அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் என்னென்னா ஜாப் போர்ட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ரெக்யர்மெண்ட்டில் என்னென்ன ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சொல்கிறாங்க, அவுட் சோர்சிங், பவுச்சிங். ஃபஸ்ட் வந்து அவுட் சோர்சிங். இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான்.
There are outsourcing firms that help in the process of recruiting, through screening of application and finding the right person for the job for which the job they are paid service charge. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மேனேஜர் தான் வந்து செலக்ட் பண்ணுவார், ரெக்குயர்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இந்த அவுட் சோர்சிங்கில் அப்படி இல்லை. ஒரு ஏஜென்சி கிட்ட வந்து அதை ரெக்குயர்மெண்ட் ப்ராசஸை ஒப்படைச்சிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனி என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் கொடுத்து நீங்கள் வந்து ஆளுங்களை இங்கே தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அதுதான் என்னென்னா அவுட் சோர்சிங். ரெக்குயர்மெண்ட் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். அவுட் சோர்சிங்கோட ரெக்குயர்மெண்ட் ப்ராசஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ரெக்குயர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ரெக்குயர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னென்னா, வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது, நம்ம கம்பெனியில் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, அதுதான் என்னென்னா ரெக்குயர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட்டு வந்து அட்வர்டைஸ் அண்ட் சோர்சஸ். எப்படி அட்வர்டைஸ் பண்ணலாம், எந்த மீடியாவில் அட்வர்டைஸ் பண்ணலாம், எந்த மீடியமில் அட்வர்டைஸ் பண்ணலாம், அதுதான் சொல்கிறாங்கன்னா அட்வர்டைஸ் அண்ட் சோர்சஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரீனிங். ஸ்க்ரீனிங்னா என்னென்னா, இப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அதுலேருந்து கரெக்டான கேண்டிடேட்ஸை சூஸ் பண்ணுறது தான் என்னென்னா ஸ்க்ரீனிங். நெக்ஸ்ட் வந்து வேலிடேஷன். வேலிடேஷன்லாம் என்னென்னா, இப்போ அப்ளை பண்ணியிருக்கவங்க கூடிய எல்லாரோடைய இதுவும் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுறது தான்னா வேலிடேஷன். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் சப்மிஷன். ப்ரொஃபைல் சப்மிஷன் தான் என்னென்னா, அவங்க ப்ரொஃபைலில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதுலேருந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த செலக்ட் பண்ணக்கூடிய அவங்கள ப்ரொஃபைலில் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் என்னென்னா ப்ரொஃபைல் சப்மிஷன். நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் அண்ட் ஃபீட்பேக். இன்டர்வியூ வைப்பாங்க அவங்களுக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு. அவங்களுக்கு இன்டர்வியூ வச்சதுக்கப்புறம் ஃபீட்பேக் பண்ணுவாங்க, அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து செலெக்ஷன் அண்ட் ஃபாலோ அப். அவங்கள இன்டர்வியூ வச்சு அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணுவாங்கன்னா செலெக்ஷன் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ரெக்குயர்மெண்ட் ப்ராசஸ் அவுட் சோர்சிங்கில் சொல்கிறாங்க, RPO அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா பவுச்சிங். பவுச்சிங்னா என்னென்னா, ஆர்கனைசேஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்பிங். இது வந்து எப்படின்னா, நம்ம எக்ஸ்டர்னல் சோர்ஸில் பார்த்துருப்போம், ரிவில் ஃபார்ம்ஸில் அதே தான். இது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு காம்படிட்டிவாக இன்னொரு கம்பெனி இருந்து தான் அங்கேருந்து வந்து ஆளுங்களை எடுத்திருப்பாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா பவுச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப்பிங் their own employees, hire employees of other competitive companies by paying them more both financial and non-financial. இப்போ நாங்கள் அங்கே ஒரு ஹையஸ்ட்டு சேலரி தரேன் அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்படி இல்லைன்னா நான் ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ்னால் இந்த மாதிரி அவார்ட்ஸ் நிறையா தருவோம் எங்கள் கம்பெனியில் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி அங்கே காம்படிட்டிவ் கம்பெனிலேருந்து இந்த கம்பெனி கூட்டி வரதான் என்னன்னா பவுச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அது பேர் தான் ரைடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், இதோட நம்ம 10th சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் 11th சாப்டர் பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம Info Tamil 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.